அல்லாஹ் தஆலா மனித வர்க்கத்துடைய தக்தீரை எழுதிட்டான். வானம் பூமியை படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப மனித வர்க்கம் ரொம்ப பின்னாடி வந்திருக்கு. அதுக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு வானம் பூமி படைக்கப்பட்டிருக்குது? அதுக்கு எவ்வளவு காலத்துக்கு பிறகு மனித வர்க்கம் வந்திருக்கு? அல்லாஹ் ஆலம். இன்னைக்கு பல சயின்டிஸ்ட்கள், உலக ஆய்வாளர்கள் இதே மாதிரி முந்தைய வேதங்கள்ல, தௌராத்துல, இன்ஜீல்ல, ஜபூர்ல பல வேதங்கள்ல வந்திருக்கக்கூடிய இஸ்ராயலி ரிவாயாத்துகளும் இருக்குது. சயின்டிஸ்டுகளுடைய கண்டுபிடிப்பு உலகம் ஆரம்பிச்சு பல மில்லியன் ட்ரில்லியன் வருஷம்னு சொல்றாங்க. இன்னைக்கு எனோஷிமா ஐலாண்ட் இருக்கு, அங்க நாங்க போனோம். அங்க பார்த்து நாங்க எழுதிக்கிறாங்க குகையில 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, 30 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுதான் எனோஷிமா ஐலாண்ட். அந்த பகுதி அந்த பூமிக்கு கீழே இருந்தது, கடலுக்குள்ளால் இந்த பகுதி வெளியே வந்திருக்கு. 30 மில்லியன் அல்லாஹ் ஆலம். உண்மையா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இருக்கலாம். ஏன் ஹதீஸ்ல ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் படைக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்க ஹதீஸ்லயும் கிடையாது. குர்ஆன்லயும் கூட அல்லாஹ் தஆலா சொல்லல. நீண்ட காலத்துக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சிட்டான். அது எத்தனை கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா மனித வர்க்கம் ஒரு 10,000 அல்லது 8,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகம் ஆரம்பிச்சதுடைய காலத்திலிருந்து இப்ப எஞ்சிருக்கக்கூடிய காலம் இருக்கே, சூரியன் மறைய தொடங்கினதிலிருந்து மறையும் வரைக்கும் உள்ளக்கூடிய நேரம் மட்டும் தான் எஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எப்ப வரலாம் என்பது எங்களுக்கு தெரியாது. அது நாளை கூட வரலாம். ஏன்? வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹின் பில் பஸர் அவ் அக்ரப். அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய செய்தி இருக்குதே, அது கண் இமை கொட்டி திறக்கிறதுக்கு மாதிரி இருக்கும். கண் இமை கொட்டி திறக்கிறதுக்கு முன்னாடி வரும். அவ் அக்ரப், அல்லது அதை விட நெருக்கமாக வரும். அதனால எங்களுடைய கடமை என்ன? யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா வல்லதீன யுமினூன பிஹா முஷ்ஃபிகூன். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் கியாமத்தை பற்றி நம்பாம இருக்கிறார்களோ அவர்கள் அவசரப்படுகின்றார்கள். கியாமத்து வந்தா நல்லா இருக்குமே, கொண்டு வாங்களே அப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது யாரு? கியாமத்து நம்பாதவங்க. இப்ப செய்தி ஒரு உண்மையான செய்தி அல்லன்னு கருதினவங்க. ஆனா வல்லதீன யுமினூன பிஹா, யாரு கியாமத்தை நம்புகின்றார்களோ அவர்கள் முஷ்ஃபிகூன மின்ஹா, அதை பயப்படுவார்கள். ஏன் பயப்படுவாங்க? கேள்விகளுக்கு தொடங்கிடுமே. மன் மாத்த காம் ஃபக்கத் காமத் கியாமத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மௌத்தாகிறாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். யார் மௌத்தாகிட்டாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சிறிய கியாமத்து சுக்ரா, சிறிய கியாமத் ஆரம்பிச்சிடும். கபர்ல கேள்வி கணக்கு தொடங்கிடும், வேதனை தொடங்கிடும், அல்ல இன்பம் தொடங்கிடும். அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரரே, பெரியார்களே, ஹதீஸை விளங்குறதுக்குதே எங்களுடைய புத்தியை மட்டும் வச்சு விளங்க முடியாது. அதுக்கு உலமாக்களுடைய வழிகாட்டுதல் தேவை. அது உலமாக்களுக்கு சில ஹதீஸ்களுக்கு விளக்கம் சொல்ல முடியலையா, அதுக்காக நீ ஹதீஸ் போய் என்று போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா. சூரியன், சூரா யாசினுடைய ஆயத்து, நிறைய பேர் நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்து தான். சூரியன் லிமுஸ்தகரின் லஹா, தனக்கு வகுக்கப்பட்ட தரிபடக்கூடிய இடத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. இதனுடைய தர்ஜுமா, மொழிபெயர்ப்பு. சூரியன் தனக்கு தரிக்கக்கூடிய ஒரு இடத்தின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப ஒரு இடத்துல தரிபடின்னு அர்த்தம். இதுக்கு ஹதீஸ்ல கூட வந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ் சொன்னாங்க, சூரியன் இருக்குது. ஒரு தடவை அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல இருந்தாங்க. சூரியன் மறையிற நேரம் வருது. கேட்டாங்க அபூதர், ஹல் தத்ரி ஐன தக்ருபு ஷம்ஸ், சூரியன் எங்க மறையுதுன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. அபூதர், உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு அலம், அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் தான் தெரியும்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் மறையும் பொழுதோ அது அல்லாஹுக்கு முன்னாடி சமூகம் அளிக்குது. போய் அல்லாஹ்ட்ட கேட்குது, யா அல்லாஹ், நான் திரும்ப உதிக்கவா வானமான்? அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான், நீ போ, எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து திரும்ப உதயமாகண்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருது. இப்ப எங்களுடைய வெறும் அறிவை பயன்படுத்தினால், நாங்க விஞ்ஞானம் படிச்சிருக்கிறோம், நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்து அந்த ஹதீஸ் போய் நவுது பில்லாஹி மின்ஹா
எப்படி பொய்யாகுது? வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹா, சூரியன் ஒரு இடத்துல போய் தரிக்குதுன்னு குர்ஆன் சொல்லுது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ, சூரியன் தன்னுடைய ஓடு பாதையில ஓடிக்கொண்டே இருக்குது, நான் ஸ்டாப், நிக்கிறதே கிடையாது. இங்க நிக்குதா சூரியன்? ஏன் நிக்காது? இப்ப இங்க சூரியன் மறையுதுண்டா, இதுக்கு பின்னாடி நாடுகள் இன்னும் சூரியன் தான் இருக்கு, இன்னும் பகல் தான். அமெரிக்கால அதை விட பகல், இப்ப இங்க இரவு, அங்க பகல். சில இடங்கள்ல சூரியன் இங்க மறையுதுன்னா அங்க உதயம் அங்க அப்பதான் ஆரம்பிக்குது, சுத்தி கொண்டே இருக்குது. அப்ப சில இடங்கள் இரவு, சில இடங்கள்ல பகல், அப்ப தரிக்குது இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் ஏன் அப்படி சொன்னாங்க? அதுக்கு விளக்கம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய் அல்ல. விஞ்ஞானம் ஒத்து வருதா அல்ஹம்துலில்லாஹ், விஞ்ஞானத்தை தூக்கி போடுங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க. இதுதான் ஈமான்தாருடைய அடையாளம். ஹதீஸ் பொய் அல்ல. அதை விளங்குறேன்னு சொன்னா இன்னும் இதுக்கு தஃப்சீர் வேறே இருக்கு. நான் ஒரு தஃப்சீரை சொன்னேன், இன்னொரு தஃப்சீர்ல வருது லிமுஸ்தகரின் லஹா, தரிபடக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கவை. அப்படின்னா கியாமத்து நாள் அது ஒரு இடத்துல போய் நிற்கும். கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது, உலகம் அழியும் பொழுது சூரியன் உதிர்ந்து விழும். இதஷம்சு குவ்விரத், சூரியன் ஒளி இழந்திடும், சூரியன் கீழே விழும். வைதல் கவாகிபுன் தஃபரத், நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் உதிர்ந்து விழும், சூரியனும் ஒளி இழந்து விழுந்துடும். அந்த நாளை சொல்றான் அல்லாஹ் தஆலா, லிமுஸ்தகரின் லஹா இலா முஸ்தகரின் லஹா, அதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கு, அங்க போய் நிற்கும். அது எப்ப? கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது. அப்ப அந்த ஹதீஸ் அந்த விளக்கத்தை தஃப்சீரை வச்சு பார்க்கும்போது எந்த முரண்பாடும் கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொரு கிராத், இந்த ஆயத்துக்கு இன்னொரு கிராத் இருக்கு. வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகரின் லஹாண்டா, அதை இப்படி ஓதிக்கிறாங்க, வஷம்சு தஜ்ரி லா முஸ்தகரின் லஹா, லா முஸ்தகர் லஹா. சூரியன் ஓடிக்கொண்டிருக்க தரிபாடு ஒன்றே கிடையாது, அப்படின்னா நான் ஸ்டாப் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சிக்கல் வாரதே நான் சொன்ன ஆரம்ப ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், இப்னு கஸீர்ல இருக்கு, நிறைய கிதாபுல புகாரில கூட பதிவு செய்யப்பட்டிருக்கு. சூரியன் அல்லாஹ்வுக்கு முன்னாடி சமூகம் அளிக்குது, அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குது, சுஜூது செஞ்சுட்டு நான் என்ன செய்ய, அல்லாஹ் சொல்றானே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றானே, திரும்பி போ, எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து திரும்ப உதயமா. அப்ப இது எங்களோட பிராக்டிக்கல் எப்படி சாத்தியம்? சகோதரே பெரியார்களே, புத்திய பாவிக்கிறவன் நாசம் அடைவான். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் தன்னுடைய மிகப்பெரிய அறிவாளி ஹஜ்ரத் அலி சொன்னாங்க, யார் தன்னுடைய புத்தியை நம்பி போறானோ அவன் முட்டி மோதிக்கொள்வான், நாசம் அடைவான். அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு வந்துதா, குர்ஆன் ஹதீஸ், புத்திய ஒரு பக்கம் தூக்கி வைங்க, ஆமன்னா சல்லம்னா, ஈமான் கொண்டோம், ஏற்றுக்கொண்டு போங்க. ஹஜ்ரத் அபூபக்கருக்கு சித்தீக் என்ற பேர் அப்படித்தான் வந்துச்சு, சும்மா வரல. முதல் சொர்க்கவாதியாக மாறினது சமுதாயத்துல, மனித சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் நபிமார்களுக்கு பிறகு சும்மா வரல. புத்திய ஒரு பக்கம் வச்சாங்க, புத்தி எங்க பாய்க்கணும் அங்க பாய்ச்சாங்க. குர்ஆன் ஹதீஸ் வந்துட்டா நின்றுவாங்க. இதுதான் உண்மையான மூமினுக்கு அடையாளம். ஹஜ்ரத் அபூபக்கர் வந்து சொல்லப்பட்டுச்சு. ஒருத்தர் சொல்றாரு, நான் படுத்திருந்து நான் கொஞ்ச நேரத்துல படுத்து நீக்கும் பொழுது சொல்றாரு அவரு, நான் பைத்துல் மக்திஸ்க்கு போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 7 வானங்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. கொஞ்ச நேரத்துல விடியறதுக்கு முன்னாடி நம்பலாமான்னு கேட்டாங்க. அவங்க நம்ப முடியாது. எப்படி நம்புறது? சொன்னாங்க, அதானே பார்த்து இந்த ஆளோட சேரவானு சொன்னவங்களுக்கு வேற யாரும் சொல்லல, உங்களோட முஹம்மது தான் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அசனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா? அப்படின்னா நான் ஈமான் நம்புகிறேன், உண்மைதான் அவர், நான் நம்புறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அவங்க சொல்றாங்களா, நான் உண்மைப்பிக்கிறேன், உண்மைதான். நீங்க சொல்லறதுக்கு மேல கூட போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதே நம்புன்னு சொன்னாங்க. இதுதான் சகோதர ஈமான். அங்க புத்திய பாய்க்க கூடாது. அது எப்படி சாத்தியம்? ஏன் புத்தி சொல்லுதோ, பைத்துல் மக்திஸ்க்கு போறதுக்கு ஒரு மாசம், திரும்பி வாரத்துக்கு ஒரு மாசம். பைத்துல் மக்திஸ்க்கு பலஸ்தீனுக்கு அந்த காலத்துல பிரயாண தூரம் இருக்க, மக்கா காபால இருந்து மக்கால இருந்து போறதுக்கு ஒரு மாசம் எடுக்கும், திரும்பி வாரத்துக்கு ஒரு மாசம். அங்க போய் நபிமார்களுக்கு தொழுவிச்சேன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு மேல போய் 7 வானத்துல கண்ட காட்சிகள், அதை கேட்டு படிக்கிறதுக்கே டைம் போதா. 1 hour 2 hour 3 hour 4 hourக்கு மேல எடுக்கும்.
எல்லாம் சொல்லல, அவங்க பார்த்த சில விஷயங்கள் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் நேரம் எடுத்தது எவ்வளவு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலா படுத்த சூடு தாங்குற தண்ணீரத்துக்கு கொஞ்சம் வந்துட்டாங்க. படுத்த சூடு இருக்கு, அது தண்ணீர ஒரு மனிதன் படுத்துட்டு எழுப்பிட்டு போனா அந்த சூடு தண்ணீரத்துக்கு பல மணித்தியாலம் எடுக்காது, ஒரு சில நிமிடங்கள் அந்த சூடு தணிஞ்சிடும். அந்த சூடு தண்ணீரத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. இங்க பைத்துல் மக்திஸ் போயிட்டு அங்கிருந்து 7 வானத்துக்கு போய் உண்மையிலே புத்திய பாவிக்கிறவங்க நாசம் அடைஞ்சிருவாங்க, நஷ்டம் அடைவாங்க. நம்ப முடியாது சகோதரர்களே. அப்ப நான் சொல்ல இந்த ஆயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஸ் விளக்கம் சரிதான். எப்படி சரி? அல்லாஹ் ஒரு மைக்ரோ செகண்ட்ல சூரியனை தன்னுடைய ஓடு பாதையில வச்சு அல்லாஹ்க்கு முன்னாடி சமூகம் அளிக்க வச்சு சுஜூது செஞ்சு திருமணத்துக்கு போய் சேருன்னு சொல்றது அல்லாஹ்க்கு முடியாத காரியம் கிடையாது. சொல்றது ஒவ்வொரு நாள் சூரியன் மறையும் பொழுது அல்லாஹ்விடத்துல அப்ப கேட்கிறோம், ஒருக்க மறையுது இல்லையே. ஜப்பானுக்கு ஒரு தடவை மறையுது, மலேசியாவுக்கு இன்னொரு டைம்ல மறையுது, சிங்கப்பூர்ல இன்னொரு டைம், ஸ்ரீலங்கா இன்னொரு டைம், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஒவ்வொரு நாடுகள், ஆஸ்திரேலியா வித்தியாசப்படுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் அல்லாஹ் தன்னிடத்துல சூரியனை அழைச்சி திரும்ப போன்னு சொல்றது அல்லாஹ்க்கு முடியாத காரியம் கிடையாது. ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட் அதனுடைய ஓடு பாதை வித்தியாசமாக அல்லாஹ்க்கு செய்ய. இதான் இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப கியாமத்துடைய விஷயம் இருக்கே, வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர் அவ் அக்ரப். கியாமத்துடைய செய்தி இருக்கே, அது கண் இமை கொட்டுவதை விட ஃபாஸ்ட், அல்ல அதை விட நெருக்கமானது. ஒரு ஹதீஸ்ல வர சஹீஹான ஹதீஸ், முஸ்னத் அஹ்மத் இந்த மாதிரி வேற கிதாபிலே வந்திருக்குது. இந்த ஹதீஸை வச்சு நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கு தப்பான கருத்தை கொண்டு வெளியானவங்களும் இருக்கிறாங்க, புத்திய பாவிச்சத்தினால. ரசூலாட்ட கேட்கப்பட்டது, கியாமத் எப்ப வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சின்ன ஒரு பொடியன் நின்றார் பக்கத்துல, சொன்னார் இந்த பொடியன் வயசாளி ஆகிறதுக்கு முன்னாடி கியாமத் வரும்னு சொன்னாங்க. இந்த பொடியன் வயசாளி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வயோதிபம் வாரத்துக்கு முன்னாடி கியாமத் வரும்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை பார்த்தால் அப்ப அந்த பொடியன் வயசாலியாகி மௌத்தாகி மாயிட்டா இன்னும் கியாமத் வரலே. அப்ப ரசூலுல்லாஹ் நவுது பில்லாஹ் பொய் சொன்னாங்களா? பொய் அல்ல. ஹதீஸை பொய் அறிவிச்சாங்களா? அதுவும் பொய் அறிவிக்கல. சஹீஹான ஹதீஸ், ராவிகள் எல்லாம் சரியானவங்க, ஆதாரபூர்வமானது. அப்ப அறிவிப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு சஹீஹான ஹதீஸ் சொல்ல வரதுக்குது, சும்மா சஹீஹான ஹதீஸ் சொல்லல. ஒவ்வொருத்தரையும் ஆராய்ந்து வாழ்க்கையிலே பொய் சொல்லாதவங்க, நம்பகரமானவர்கள், யாரையும் ஏமாத்தாதவங்க, சொன்னதுக்கு மாறு செய்யாதவங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை மீறாதவங்க, இதெல்லாம் கவனிச்சுதான் அவருடைய அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு அவருடைய ஹதீஸை நிராகரிக்கப்படும். அப்ப இவ்வளவு உண்மையாளர்களுடைய அறிவிப்பதை அப்ப எப்படி ஹதீஸ் பொய் அல்ல. அதுக்கு விளக்கம் யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லல. அதுக்குத்தான் இமாம்களின் பக்கம் போக வேண்டியிருக்கு, அவங்களுடைய கருத்தை கேட்க வேண்டியிருக்கு. தன்னுடைய அறிவை பயன்படுத்தினாங்க, வழிகட்டு போனாங்க, நிராகரிப்பாளர்களா கூட மாறினாங்க, நபியை புறக்கணிச்சுட்டு போன கூட்டம் இருக்கிறாங்க. இந்த ஹதீஸை பார்த்து அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான்? ரசூலுல்லாஹ்க்கு விளக்கம் சொன்னாங்க, கியாமத் இப்படி வரும், இந்த பொடிய வயசாளி ஆகிறதுக்கு முன்னாடி. அப்ப என்ன சொன்னாங்கண்டா, நான் நேரத்தை சொன்ன ஹதீஸ், மன் மாத்த ஃபக்கத் கியாமத் சாஅத்துஹு அல்லது கியாமத்துஹு, யார் மௌத்தாகிறாரோ அவருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். அப்படி இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த பொடிய வயசாளியாக மறக்காட்டி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் மௌத்தாயிடுவாங்க. அப்ப அவருடைய கியாமத் தொடங்கிடும், இங்க இருக்கக்கூடிய எல்லாருடைய கியாமத் ஆரம்பிச்சிடும். அதான் ஹதீஸ்க்கு விளக்கம். இது யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? சஹாபியா சொன்னாங்க? இல்ல, இமாம்கள். குர்ஆன் ஹதீஸ் கருத்தை அர்ப்பணிச்சவங்க மாதிரி துனியாவுக்கு பின்னாடி ஓடினவங்க அல்ல சகோதரி இமாம்கள்னு சொல்றது. இன்னைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் இன்னைக்கு தூக்கி எறிய சொல்றாங்க. எதுக்கு அவங்களோட கருத்துக்களை சொல்றீங்க? அவங்களோட கருத்துலாம் நீங்க குர்ஆனை விளங்கி காட்டுங்க பாப்போம். விளங்க முடியாது சகோதரர். எவ்வளவு சிக்கலான விஷயங்களுக்கு லேசான எடுத்து தந்திருக்கிறாங்க. தன்னுடைய ஆயுள் அர்ப்பணிச்சவங்க, மனோயிச்சையில் அர்ப்பணிச்சவங்க, காலத்தை அர்ப்பணிச்சவங்க, உலகத்துக்காக வேண்டி, அல்ல தீனுக்காக வேண்டி, குர்ஆனுக்காக வேண்டி, இல்முக்காக வேண்டி. ஆக சகோதரர்களே, பெரியார்களே, அப்ப கியாமத்துடைய செய்திருக்க பெரிய